திமுக காங்கிரஸ் உடன்பாடு நடக்காது என்று நாம் நினைத்தது நடந்துவிட்டது. சென்ற முறையை விட 3 சீட் அதிகம், ஒரு மாநிலங்களவை பதவி, குறைவான சீட்டுகளுக்கு காங்கிரஸ் உடன்பட காரணமே அந்த எம்பி பதவிதான். திமுக உதவவில்லை என்றால் மாநிலங்களவையில் காங்கிரஸ் கட்சியின் எதிர்க்கட்சி தலைவர் பதவி பறிபோகும் ஆபத்து ஏற்படும் என்று சொல்ல முடியாது. வருகின்ற ஜூன் மாதமும் காங்கிரஸ் கட்சியின் 4 எம்பிக்களின் பதவி காலம் முடிகிறது. ஆனால் கர்நாடகாவில் 135 எம்எல்ஏக்கள் இருப்பதால் அங்கிருந்து கூடுதல் எம்பிகள் காங்கிரசுக்கு கிடைக்கும். மாநிலம் முழுவதும் தன் பலத்தை பரிசோதித்து பார்த்துக் கொள்ள காங்கிரஸ் கட்சிக்கு இது ஒரு அரிய சந்தர்ப்பம் என்று நாம் கூறி வந்தோம். ஆனால் பரிசோதனையை மேற்கொள்ள காங்கிரஸ் மேலிடம் தயாராக இல்லை என்பது புரிகிறது. மேலும் தாவேகாவின் உண்மையான வாக்கு விகிதம் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான் தெரியும். தேவையில்லாமல் எதற்கு ரிஸ்க் எடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் மேலிடம் முடிவு கட்டிவிட்டது. இந்த ரவுண்ட் திமுகவுக்கே வெற்றி. மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி போன்றோர் மூலம் காங்கிரஸ் கட்சி விட்டு கொண்டிருந்த வீராப்பு அறிக்கைகள் அனைத்தும் வேஸ்ட். இதை காங்கிரஸ் தவிர்த்திருக்கலாம், மனக்கசப்பு ஏற்பட்டிருக்காது. திமுகவினருக்கு கடும் எரிச்சல். இது அவ்வளவு விரைவில் மறையாது. இந்த 2 கட்சிகளுக்கிடையில் முன்பு இருந்த இணக்கம் இப்போது ஆப்சென்ட். இது கூட்டணியின் வெற்றி வாய்ப்புகளை பாதிக்கும். காங்கிரஸ் வேட்பாளர்களை கட்டம் கட்டி தோற்கடிப்பார்கள் திமுகவினர். திமுக தலைமையே இதற்கு மறைமுக ஆதரவு தரும். திமுக முன்போல் இருந்த முறையும் தங்களை வெற்றி பெற செய்யும் என்ற நம்பிக்கை காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கே இருக்காது. செல்வ பெருந்தகை போன்ற ஒரு சில திமுக அனுதாபிகள் தப்பித்துக் கொள்ளலாம். மற்றவர்கள் மண்ணை கவ்வ வேண்டியதுதான். கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் 90% காங்கிரஸ்காரர்கள் திமுக கூட்டணியை விரும்பவில்லை. இவர்கள் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். கட்சியை விட்டு வெளியேறவில்லை என்றாலும் இவர்கள் தாவேகா வேட்பாளர்களுக்கே வாக்களிப்பார்கள். திமுகவுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று காங்கிரஸ்காரர்களும், காங்கிரசுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று திமுக காரர்களும் ஆக மொத்தம் வாக்கு மாற்றம் நிகழாது. காங்கிரசுக்கு கூடுதலாக கொடுத்த 3, தேமுதிக 8, அதிமுகவிலிருந்து வந்தவர்கள் 4 என மொத்தம் 15 தொகுதிகளில் திமுகவினர் ஏமாற்றமடைவார்கள். எனக்கு 60 வயதாவதால் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு தாருங்கள் என்று ஈரோடு தெற்கு மாவட்ட திமுக துணை செயலாளர் செந்தில்குமார் ஏற்கனவே அழ ஆரம்பித்து விட்டார். இவரை போன்று எத்தனையோ பேர். இவர்கள் இனியும் முன்போல் கட்சி பணி செய்வார்கள் என எதிர்பார்க்க முடியாது. வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பு வந்த பிறகு கட்சிக்குள் அதிருப்தி இன்னும் அதிகரிக்கும். பன்னீர்செல்வத்தையும் அவருக்கு முன்பு அவருடன் பயணித்துக் கொண்டிருந்த சிலரையும் கட்சியில் இணைத்துக் கொண்டது திமுக தலைமையின் புத்திசாலித்தனம் என்று பேசப்படுகிறது. ஆனால் இவர்களால் கட்சிக்கு என்ன லாபம்? பன்னீர்செல்வம் முன்பிருந்தே செல்வாக்கு அற்றவர்தான். அவரிடம் தலைமை பண்புகள் இல்லை. அவர் என்றுமே முக்குளத்தோர் சமுதாயத்தின் ஏகபோக பிரதிநிதியாக இருந்ததில்லை. இவரை விட தினகரன் எவ்வளவோ மேல். ஜெயலலிதாவின் விசுவாசியாக இருந்த பன்னீர்செல்வம் எந்த முகத்தை வைத்துக்கொண்டு திமுகவுக்கு வாக்கு சேகரிப்பார் என்று தெரியவில்லை. தேமுதிகவை பொறுத்தவரை கட்சி திமுக கூட்டணியில் சேர்ந்த நாள் முதலாக விஜயகாந்த் ஆதரவாளர்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். பெரும்பாலானோருக்கு ஏமாற்றம். இவர்களின் வாக்குகள் அதிமுகவுக்கு தான். இவர்களை போன்றவர்களை திமுக தலைமை கூட்டணியில் சேர்த்து கொண்டதால் தான் தேர்தலில் தங்கள் வாய்ப்பு பறிக்கப்பட்டு விட்டதாக ஒவ்வொரு திமுக காரனும் நொந்து போய் கொண்டிருக்கிறான். கூட்டணி கட்சி வேட்பாளர்களையும் வெற்றி பெற செய்வது உங்கள் கடமை என்று எவ்வளவுதான் திமுக தலைமை வலியுறுத்தினாலும் திமுக காரன் இந்த முறை கேட்க மாட்டான். அவர்களிடம் அந்த அளவுக்கு அதிருப்தி நிலவுகிறது. பார்ப்பதற்கு திமுக கூட்டணி வலுவாகத்தான் இருக்கிறது. இருக்காதா பின்ன? சென்ற முறையை விட இந்த முறை இன்னும் கூடுதல் கட்சிகள். ஆனால் உண்மை என்ன? கூட்டணி ஜெல்லாகவில்லை. இனியும் ஆகுமா என்று தெரியவில்லை. தற்போது திமுகவுக்கு எதிராக அடிக்கும் எதிர்ப்பு அலையை திமுகவே தாங்காது. கூட்டணி கட்சிகள் எம்மாத்திரம். இதில் தனித்து விடப்பட்டது தாவேகா. ஆனால் அதுவும் சரிதான். தாவேகா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி 80 இருந்து 100 தொகுதிகள் பெற்றிருக்கலாம்.
ஆனால் எம்எல்ஏக்கள் கிடைக்குமா என்பது தெரியாது. காங்கிரஸ் கட்சிக்கு மாநிலங்களவை பதவியை தாவேகாவால் தர முடியாது. பிறகு ஏன் காங்கிரஸ் தாவேகா பக்கம் வரப்போகிறது? காங்கிரஸ் கட்சி வராததால் விடுதலை சிறுத்தைகளும் தாவேகா கூட்டணிக்கு வரமாட்டார்கள். ஆட்சியில் பங்கு என்று அறிவித்தும் கூட கூட்டணி அமையாததால் தாவேகா கட்டமைத்து வந்த வெற்றி பிம்பம் உடைக்கப்படும். அது வெற்று ஜம்பமாகிவிடும். தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்ற முகத்திரை தாவேகா மீது வலுவாக குத்தப்படும். தாவேகாவுக்கு இருப்பதாக சொல்லப்படும் 12% வாக்குகள் கரையும். பீகாரில் பிரசாந்த் கிஷோர் சந்தித்த தோல்வி மாதிரி இல்லை என்றாலும் கமலஹாசன் சந்தித்த அளவுக்கு தாவேகாவும் தோல்வியை சந்திக்கும். தேர்தலில் தாவேகா வெற்றி பெற முடியாது என்ற உண்மை மக்கள் மனதில் பதிய பதிய தாவேகா ஆதரவாளர்கள், விஜய் ரசிகர்கள் ஆகியோரின் வாக்குகள் மெல்ல மெல்ல அதிமுக பக்கம் நகரும். ஏனெனில் கரூர் சம்பவத்திற்கு பிறகு கட்சி அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் விஜய் ரசிகர்கள். 2019 மக்களவை தேர்தலில் திமுக கமலஹாசனை தன்னிச்சையாக அரசியலில் நுழைத்து வெற்றி யூகம் அமைத்தது என்று அப்போது பேசப்பட்டது. அதே மாதிரி இந்த முறை திமுக விஜயை பயன்படுத்துகிறது என்றும் கூறுகிறார்கள். இதில் சற்றும் உண்மையில்லை என்பதே நம் கருத்து. இன்று தமிழகத்தில் போட்டியே திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையில்தான் என்று விஜய் கட்டமைத்த பின்பும் உடைத்து சிதறிவிட்டது. களத்தில் மீண்டும் திமுக அதிமுக இரண்டும் தான் பிரதான கட்சிகள் என்பது தற்போது உறுதி செய்யப்பட்டுவிட்டது. விஜய் யாருடைய வாக்குகளை பிரிப்பார் என்பதுதான் மிகவும் சுவாரஸ்யமாக பேசப்படும் விஷயம். அவர் பெரும்பாலும் திமுகவின் வாக்குகளை தான் பிரிப்பார். குறிப்பாக கிறிஸ்தவர்கள், பெண்கள், முதல் முறை வாக்காளர்கள் ஆகியோரின் வாக்குகளை இந்த முறை திமுக இழக்கும். போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அரசு ஊழியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், ஜாக்டோஜியோ போன்ற அமைப்புகளை சேர்ந்தவர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், அங்கன்வாடி தொழிலாளர்கள், ஆட்டோ டாக்ஸி ஓட்டுநர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள் போன்றோர்களின் வாக்குகள் கிட்டத்தட்ட 22 லட்சம் குடும்பத்தினருடைய வாக்குகளையும் சேர்த்து இந்த முறை திமுகவுக்கு விழாது. 1991, 2011 சட்டசபை தேர்தல்களில் திமுக மிகவும் மோசமான தோல்வியை சந்தித்தது. அப்போது கூட திமுக 22% வாக்குகளை பெற்றது. இது உதயசூரியன் சின்னத்திற்கு மட்டுமே விழும் வாக்குகள். இந்த முறையும் திமுகவின் வாக்கு விகிதம் இதுதான். கூட்டணி கட்சிகளின் பலமும் இந்த முறை கூட்டணியில் வெற்றிக்கு உதவாது. ஏனெனில் காங்கிரஸ் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் வாக்குகள் பெரும்பாலும் விஜய் கட்சிக்கு மாறும். இப்போது அதிமுக கூட்டணியை விட திமுக கூட்டணி அதிக பலம் உள்ளது போல தோன்றினாலும் இன்றைய நிலையில் அட்வான்டேஜ் ஏடிஎம்கே தான். வரும் நாட்களில் என்ன நிலை என்பதை மீண்டும் பேசுவோம்.